எல்லாம் ஆம்பளை பொம்பளை என்ன ஒன்றா உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் கேலி பேசுறது, கிண்டல் பேசுறது, இந்த பேச்சுக்கே இஸ்லாத்தில் இடமில்லை. இந்த மாதிரி பேசுறதுக்கு இடமில்லை. ஆண்களும் பெண்களுடைய உறவுகள் எப்படி இருக்க வேண்டும்? சும்மா சாதாரணமாக இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு வாங்க வீட்டுக்கு வாங்க உட்காருங்க, அதோடு முடிஞ்சு போச்சு. உட்கார்ந்து கலகலப்பாக பேசுவது இதனால் விபரீதமான விளைவுகள் ஏற்படும். பெண்களை பார்த்து குர்ஆன் சொல்லுகிறது, ஆண்களோடு குலைந்து பேசாதீர்கள், மென்மையாக பேசாதீர்கள், அவருடைய உள்ளத்திலே கெட்ட எண்ணங்கள் இருக்கக்கூடும். ஆக இஸ்லாம் சொல்லுகின்ற இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது, ஒலா தல்மிசு அன்ஃபுசக்கும், ஒருவரை ஒருவர் குத்தி பேசாதீர்கள். குத்தி பேசுது சர்க்காசம், ஆங்கிலத்திலே சர்க்காஸ்டிக்கா, பொடி வச்சு பேசுறது. சொல்லுவான் பார்த்தீங்களா, இந்த பேச்சை கவனிச்சிங்களா, கொஞ்சம் பொடி வச்சு பேசுனே, இது ஒரு பெரிய பெருமையாக சிலர் சொல்லி கொண்டிருப்பார். பேசுனா நேரடியாக தெளிவாக பேசு, நேரடியாக தெளிவாக பேசணும். இந்த முறை இந்த குத்தி பேசுறது, பொடி வச்சு பேசுறது, இவையெல்லாம் நாகரீகமான செயல்கள் அல்ல. பல பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க ரொம்ப டிப்ளமேட்டிக்காக, ரொம்ப ராஜதந்திரமாக, ரொம்ப சமயோசிதமாக, ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுவதாக பலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே குர்ஆன் சொல்லுகிறது, ஒலா தல்மிசு அன்ஃபுசக்கும், ஒருவரை ஒருவர் குத்தி பேசாதீர்கள். வயலுள்ளி குல்லி ஹுமஸத்தின் லுமஸா, இங்கே ரெண்டு வார்த்தை இருக்கு, ஹுமஸா லுமஸா என்று ரெண்டு வார்த்தைகள். இந்த வார்த்தைக்கு விளக்கம் தருகிற போது இப்னு கதீர் அவர்கள் சொல்கிறார்கள், ஹுமஸா என்றால் நமது செயல்களினால் ஒருவரை குத்துவது, லமஸா என்றால் அதாவது நம்முடைய வார்த்தைகளினால் குத்துவது. லம்ஸ், லம்ஸ் என்ற அரபி வார்த்தைக்கு நேரடியான மொழிபெயர்ப்பு அகராதி பொருள் என்று சொன்னால் குத்துதல், பியர்சிங், ஸ்டாபிங், ஒரு ஆளை குத்துறதுன்னு அர்த்தம். ஆக இந்த குத்தி பேசுறது என்பது ஒரு ஆளை குத்துற மாதிரி. ஆகவே இது போன்ற விஷயங்களை பேசக்கூடாது. பெருமானார் அவருடைய பழக்கம் என்னவென்று சொன்னால், யாராவது செய்துவிட்டால் என்ன சொல்வார்கள், பொதுவான ஒரு கருத்தை சொல்வார். பள்ளிவாசலில் உட்கார்ந்து, நான் இன்றைக்கு ஒரு செய்தி கேள்விப்படுகிறேன், இவர்களுக்கு என்ன நேர்ந்தது, ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள்? யாரெல்லாம் சொல்ல மாட்டாங்க, பேரெல்லாம் சொல்ல மாட்டாங்க, பொதுவாக சொல்லுவாங்க, இவர்களுக்கு என்ன நேர்ந்தது, இவர்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள். சம்பந்தப்பட்டவனுக்கு விஷயம் புரியும், ரசூலுல்லாஹ் யாரை சொல்கிறாங்க, எங்கே வர்றாங்கங்கிறது தப்பு செஞ்சவனுக்கு புரியும், நம்மளை தான் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ், மற்றவங்களுக்கு தெரியாது. ஆக இவ்வாறு திருத்துவதற்கென்று பல வழிமுறைகள் இருக்கின்றன. ஆக இவற்றையெல்லாம் நாம் தெளிவாக புரிந்து கொண்டு காரியங்களை நாம் செய்ய வேண்டும். நேரடியாக பேசுகின்ற ஒரு பழக்கத்தை தான் நம்மிடத்தில் வைத்திருக்கணும் தவிர, இந்த ஒளிவு முறைவாக குத்தி பேசுவது என்பது ஒரு நல்ல பண்பு அல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இந்த வசனத்திலே சொல்லப்படுகிற அடுத்த கருத்து, வலா தனாபஸு பில் அல்காப் பிஅஸல் இஸ்முல் ஃபுசூக் பாதல் ஈமான், நீங்கள் ஒருவருக்கொருவர் பட்டப்பெயர் சூட்ட வேண்டாம். நிக்நேம்ஸ், பட்டப்பெயர் சூட்ட வேண்டாம். ஈமான் கொண்ட பிறகு பட்டப்பெயர் சூட்டுவது மிக கெட்ட செயலாகும். இந்த வசனம் இறங்கிய பின்னணியும் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வந்த வேளையில் ஒரு ஆளுக்கு 2-3 பேர், ஒரே ஆளுக்கு 2-3 பேர் ரசூலுல்லாஹ் அந்த பேரை சொல்லி அழைக்க ஆரம்பித்தாங்க. அப்போ மதீனாவாசிகள் சொன்னார்கள், இந்த பேரை சொல்லி கூப்பிடாதீங்க, இது அவங்களுக்குள்ள பட்டப்பேர், இது அவங்களுக்குள்ள உண்மையான பேர் இல்லை, இது அவங்களுக்குள்ள பட்டப்பேர், இந்த பட்டப்பெயரை சொன்னால் அவர்கள் வருத்தப்படுகிறார்கள், ஆகவே நீங்கள் இதை சொல்ல வேண்டாம் என்று மதீனத்து வாசிகள் பெருமானாரிடத்திலே சொல்லிய போது இந்த வசனம் இறங்கியது. நீங்கள் ஒருவருக்கொருவர் பட்டப்பெயர் சூட்ட வேண்டாம், ஈமான் கொண்ட பிறகு பட்டப்பெயர் சூட்டுவது மிக தீய செயலாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த வசனம் அப்போதுதான் இறங்கியது. ஆக பட்டப்பெயர்கள்லாம் சூட்டாதீங்க, அடையாள பெயர்கள் சூட்டலாம். சில வீடுகளுக்கு மாடி வீட்டு அப்துல் காதர், அவர் அந்த ஊர்லேயே அவர் தான் முதலாவது மாடி வீட்டு கட்டியிருப்பார், அவருக்கு மாடி வீட்டு அப்துல் காதர்னு பேர் வந்திருக்கும். அவர் சைகோனுக்கு போயிருப்பார், சைகோன் முகமது அலின்னு அவருக்கு பேர். இதெல்லாம் அடையாள பெயர். அடையாள பெயர்களை வைப்பதில் ஒன்றும் தவறில்லை, அதை கேட்பதனால் அவர் வருத்தப்பட போவதும் இல்லை. பெருமானாரே அப்படிப்பட்ட பெயர்களை வைத்தார்கள். அபூ ஹுரைரா ஒருத்தருக்கு பெயர் வைத்தார்கள். அவருடைய இயற்பெயர் என்ன? அப்துல் ரஹ்மான். அவருடைய இயற்பெயர் அப்துல் ரஹ்மான். அபூ ஹுரைரா என்றால் என்ன பொருள்? பூனையின் தந்தை என்று பொருள். அவர் பூனையோட விளையாடிட்டு இருப்பார். எப்போதும் பூனை அவருக்கு பிடிக்கும், பூனையோடு விளையாடி கொண்டிருப்பார். ஆகவே ரசூலுல்லாஹ் அவருக்கு செல்ல பெயரா என்ன வச்சாங்க? பூனையின் தந்தையே என்று அவரை செல்லமாக அழைப்பார்கள். அவரும் அதை ஏற்றுக்கொண்டார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் வைத்த பெயர் அபூ துராப், மண்ணின் தந்தையே. அவர் ஒரு பார்த்தாங்க, முகத்தில் மண் ஒட்டிகிட்டு இருந்தது, அதை பார்த்து கேலியாக சொன்னாங்க, அபூ துராப், மண்ணின் தந்தையே என்று சொன்னார்கள். அந்த பெயரை அவருக்கு நிலைத்து விட்டது. ஆக அவர்கள் ஏற்றுக்கொண்டால் பிரச்சனை இல்லை, அவர்கள் விரும்பினால் பிரச்சனை இல்லை. அவர்களுக்கு பிடிக்காத பெயர்களை வைப்பது எந்த வகையிலும் நியாயம் அல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக
பட்டப்பெயர்கள் சூட்டுவது என்பது மிக ஒரு மோசமான செயலாக இஸ்லாத்திலே மதிக்கப்படுகிறது. இங்கே சொல்லப்படுகிறது, இவ்வாறு செய்வது உங்களையே நீங்கள் கேவலப்படுத்திக் கொள்வதற்கு சமம். இப்போ சொன்ன ஒலா தல்மிசு அன்புசக்கும் என்று சொல்லுகிற போது, நீங்கள் குத்தி பேசாதீர்கள் என்று சொல்லுகிற போது ரெண்டு வகையாக சொல்லலாம். இதுக்கு ரெண்டு வகை அர்த்தம் இருக்குது. ஒன்று, இன்னொருத்தனை குத்தாதே என்ற அர்த்தம். உன்னையே நீ குத்தி கொள்ளாத இன்னும் அர்த்தம் இருக்குது. இதுக்கு அர்த்தம் இருக்குது. ஆக இந்த மாதிரி தவறான காரியங்களை கேலி அடித்தல், கிண்டல் அடித்தல், பட்டப்பெயர் சூட்டுதல்லாம் சொன்னால் அடுத்தவனுக்கு மட்டும் அழிவு நினைக்காதீங்க, உங்களுக்கும் கேவலம், உங்களுக்கும் கேவலம். இப்படி பேசுபவர்கள் யாராவது உலகத்தில் மதிப்பார்களா சொல்லுங்கள்? இப்படி பேசுபவர்களை பட்டப்பெயர் சூடுறது, கேலி அடிக்கிறது, பொய் பேசுறது, புறம் பேசுறது, திட்டுறது, இப்படியே ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான்னு வைங்க, அவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறான், அவன் தன்னைத்தானே குத்திக் கொள்கிறான் என்றுதான் அதற்கு பொருள். அடுத்தவர்களை காயப்படுத்துவது ஒருவர் இருந்தாலும் உன்னையே நீ கேவலப்படுத்திக் கொள்கிறாய். இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தார்னு வைங்க, நீங்கள் அவரை அவமானப்படுத்தி கதவு துரத்தி வெளியே அனுப்பிட்டீங்கன்னு வைங்க, அவமானம் அவருக்கல்ல, உனக்குத்தான் அவமானம், உனக்குத்தான் அவமானம். வீட்டுக்கு வந்த ஒரு மனிதரை மரியாதை இல்லாமல் அனுப்பியது அவருக்கு ஒன்றும் கேவலம் அல்ல, உனக்குத்தான் கேவலம். உனக்கு அந்த பண்பு இல்லை, உனக்கு அந்த நாகரிகம் இல்லை. வீட்டுக்கு வருகிற மனிதனை எப்படி மரியாதையாக நடத்த வேண்டும் என்ற பண்பு உனக்கு தெரியவில்லை. அவர் ஒன்றும் கேவலப்படுத்தப்படவில்லை, உன்னையே நீ கேவலப்படுத்தி கொண்டாய் என்றுதான் அதற்கு பொருள். ஆக இந்த நாவினால் செய்யக்கூடிய காரியங்களை, விபரீதங்களை செய்பவர்கள் தங்களை தாங்களே கேவலப்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வாரம், இந்த 4 வாரங்களாக உங்களுக்கு நிகழ்த்திய இந்த உரையை நீங்கள் கவனமாக கேட்டால் நாவினுடைய விபரீதங்கள் என்ன என்பது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், எவன் ஒருவன் 2 தாடைகளுக்கு இடையில் உள்ளதையும் 2 தொடைகளுக்கு இடையில் உள்ளதையும் பாதுகாப்பதாக எனக்கு உறுதிமொழி தருகிறானோ அவன் சோனம் செல்வதற்கு நான் உறுதிமொழி தருகிறேன் என்று சொன்னார்கள். ஆக 2 தாடைகள் என்றால் நாவு, 2 தாடைகளுக்கு இடையில் உள்ள நாவையும் 2 தொடைகளுக்கு இடையில் உள்ள மர்மஸ்தானம் வெட்கத்தலத்தையும் நீங்கள் பாதுகாத்தால் சோனம் உங்களுக்கு உறுதி பெருமானார் சொல்கிறார்கள். ஆக முக்கியமான இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பேசினால் நல்லவற்றை பேசுங்கள் அல்லது அமைதியாக இருங்கள். சொல்ல பேசினால் நல்லவற்றை பேசுங்கள் அல்லது அமைதியாக இருங்கள். ஆக இந்த கெட்ட பேச்சுக்கள் வருவதற்கு என்ன காரணம்? இந்த குத்தி பேசுதல், புறம் பேசுதல், கோல் சொல்லுதல், அரட்டை அடித்தல், ஆபாசமாக பேசுதல், இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் மனசு சுத்தம் இல்லாதான் காரணம். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினில் ஒளி உண்டாம் என்று சொல்வார். உள்ளத்தில் உண்மை இருந்ததுன்னு வைங்க, உள்ளம் தூய்மையாக இருந்ததுன்னு வைங்க, வாக்கில் வரதான் சுத்தமாக இருக்கு. உள்ளம் தீமைகளெல்லாம் நிரம்பப்பட்டிருந்தால் ஆணவம், பொறாமை, புகழாசை, பதவி ஆசை, காழ்ப்புணர்வு, மாச்சரியம், பழிவாங்குகின்ற உணர்வு, இவற்றால் உள்ளம் நிரம்பியிருந்தால் வாயில் என்ன வரும்? இதுதான் வரும். புறம் பேசுகிறதும், குத்தி பேசுகிறதும், அடுத்தவனுக்கு கேலி அடிக்கிறதும், இதுதான் வாயில் வரும். மனசு சுத்தமாக இருக்கணும். மனசு சுத்தமாக இருந்தால் எல்லா விஷயங்களும், நல்ல விஷயங்கள் வாயிலே வந்து கொண்டே இருக்கும். ஆக நல்ல எண்ணங்களை, தஸ்கியத்து நஃப்ஸ், உங்கள் நஃப்ஸை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள், எண்ணத்தை தூய்மைப்படுத்துங்கள். நஃப்சுல் முத்மஇன்னா, அமைதி அடைந்த ஆன்மாவாக இருக்க வேண்டும். ஆக இது கடினமான ஒரு பயிற்சி. எண்ணத்தை தூய்மைப்படுத்துவது என்பது மிக ஆழமான பயிற்சி உடையது. இது ஒன்றும் பயான் மூலமாகலாம் ஒன்றும் வந்துடாது, பயான் மூலமாகலாம் சொல்லியெல்லாம் ஒன்றும் வந்துடாது. நீங்கள் தான் பயிற்சி பெற வேண்டும். உங்களிடத்தில் என்னென்ன குறைகள் இருக்கின்றன என்பதையெல்லாம் நீங்கள் ஒரு பட்டியல் போட ஒரு பேப்பர் எடுங்க. இதெல்லாம் இருக்கு என்கிட்ட, இவ்வளவு குறைகள் இருக்கு என்கிட்ட, இதற்கான காரணம் என்ன? நீயே ஆராய், சுய மதிப்பீடு செய், செல்ஃப் அசஸ்மெண்ட். உன்னை நீயே சுய மதிப்பீடு செய்து கொண்டு இவ்வளவு குறைகள் இருக்கின்றன, இவற்றை அகற்றுவதற்கு என்ன வழி? குர்ஆனை ஓது. குர்ஆனை ஓத ஓத இறைவனை பற்றிய அச்சம், மறுமையை பற்றிய அச்சம், சொர்க்கத்தின் மீது கொண்ட ஆசை, இவையெல்லாம் உனக்கு வந்து ஒவ்வொரு தீமையாக உன்னை விலகிக்கொண்டே போகும். மறுமையினுடைய சிந்தனை ஆழமாக வர வர இந்த தீமைகள் உன்னை விட்டு போய்கொண்டே இருக்கும். பெருமானாருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்தால் அவர்களைப் போன்று நாமும் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாக இந்த தீமைகள் உன்னை விட்டு ஒன்றாக போய்கொண்டே இருக்கும். அழிந்து போன சமுதாயங்களுடைய வரலாற்றை படித்துப்பார். அதை படிக்க படிக்க உன்னுடைய உள்ளம் தூய்மையாக ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உன்னை சுற்றி வாழ்கின்ற நல்ல மக்களை எல்லாம் பார், இவர்கள் ஏன் நல்லவர்களாக ஆனார்கள், அவரை போன்று நானும் ஆக வேண்டும் என்று ஆசைப்படு. உன்னை சுற்றி வாழ்கின்ற தீயவர்களை பார், இவனை போன்று ஆகிவிடக்கூடாது என்று ஆசைப்படு, இவனை மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு ஆசைப்படு. ஆக உள்ளத்தை பயிற்சி கொடுக்க வேண்டும். ஆக உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினில் ஒளி உண்டாகும். ஆக உள்ளத்தை தூய்மைப்படுத்தினால் வாய் சுத்தமாக இருக்கும். ஆக இதற்கான பயிற்சிகளை
தொடர்ந்து மேற்கொள்கிற போதுதான் இந்த நாவை காக்கக்கூடிய நிலைக்கு நாம் உயர்வோம். அப்படிப்பட்ட நிலையை உயர்வதற்கு நாம் தொடர்ந்து பயிற்சி மேற்கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் துணை புரிவான். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.